அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ், அதாவது புதிதாக விதிக்கப்பட்டுள்ள சுங்கவரி, இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. கடந்த 2 நாட்களாக இதை பற்றி நிறையவே பேசிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, இந்த சுங்கவரி விதித்திருப்பது இந்தியாவுக்கு எப்படிப்பட்டது, இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா, இந்திய பொருளாதாரம் இதனால் அடி வாங்கிருமா, இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. ஸ்பாய்லர் அலர்ட், இதனால் இந்தியாவுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் இதனால் அமெரிக்காவுக்கு தான் அதிகமான ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்முடைய சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, அல்லது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம மூலமாகவே பண்ண முடியும். நான் ஸ்க்ரீனில் காட்டுற QR கோடை ஸ்கேன் பண்ணியோ அல்லது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியோ நீங்கள் உங்களுக்கான இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஆரம்பிச்சுக்கலாம். அல்லது நீங்கள் என்னை தொடர்பு கொள்வதன் மூலமாக கூட இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க முடியும். அதற்கான டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 2ஆம் தேதி அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் இந்த புதிய திருத்தப்பட்ட சுங்கவரியை அறிவிச்சிருக்கிறாரு. இதை அவர் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லி அழைச்சார். ரொம்ப முக்கியமாக டிக்ளரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் வார்த்தைகளை பயன்படுத்தி மேக் அமெரிக்கா வெல்த்தி அகெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபராகிறதுக்காக பயன்படுத்தினதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதே மாதிரி மேக் அமெரிக்கா வெல்த்தி அகெயின், அதாவது அமெரிக்காவை திரும்பவும் பணக்கார நாடாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பேசப்படுது. இந்த திருத்தப்பட்ட டேரிஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 27% சுங்கவரி விதிக்கப்பட்டிருக்குது. மீடியாவில் வரக்கூடிய ஒரு சில நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அல்லது பரபரப்பாக இதை பற்றி பேசப்படும் போது நம்ம இது என்னமோ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உண்டாகுது. ஆனால் உண்மையிலேயே நம்ம கொஞ்சம் கவனமாக என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இதனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வரி விதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஆனால் இது பல நாடுகள், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க, இன்னொரு பொருளை வாங்குறாங்க. இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. இந்த வரி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளுக்கு பொருள் மாறுபடும். அதாவது இந்தியா அமெரிக்காவிலிருந்து ஒரு பொருளை வாங்கும்போது அதுக்கு ஒரு விதமான சுங்கவரி இருக்கும். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் போகும்போது அதுக்கு ஒரு விதமான ஒரு சுங்கவரி இருக்கும். இந்தியா வேற நாட்டுக்கு ஒரு பொருளை கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு வேற விதமான சுங்கவரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்கள் நடந்த பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் கம்பெனிகளுக்கு இடையில பல விதமான முடிவுகள் எட்டப்பட்டு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இதுல அதிபர் ட்ரம்ப் உலகத்தின் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அமெரிக்காவுக்கு பொருளை கொடுக்கும்போது அதிகமான சுங்கவரி விதித்து அவங்க அமெரிக்காவுக்கு பொருள் கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்கா கிட்ட இருந்து பொருளை வாங்கும்போது மட்டும் குறைவான சுங்கவரியில் வாங்குறாங்க. இதனால எங்களுக்கு ட்ரேடிங் டிஃபிக்ட்ஸ் ஏற்படுது, அதாவது ஏற்றுமதி இறக்குமதியில் பற்றாக்குறை ஏற்படுது. அதாவது எங்கள் நாட்டில் இருந்து அதிகமான பணம் வெளியே போகுது, ஆனால் குறைவான பணம் தான் எங்களுக்கு உள்ள வருது. இந்த மாதிரி எல்லா நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவை கொள்ளை அடிக்கிறாங்க, அமெரிக்காவை சுரண்டுறாங்க. இதனால நாங்கள் எங்களுடைய சுங்க வரியை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதுதாக அறிவிக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற முறையில் நாங்கள் வரி விதிக்க போகிறோம். ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது என்ன இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்? ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு என்ன வரி விதிச்சிருக்கிறீங்களோ அதே அளவு வரியை நாங்களும் உங்களுக்கு விதிக்க போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் எங்களுக்கு 25% வரி விதிச்சிங்க அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு 25% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த டேரிஃபுக்குள்ளே பயன்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் திருத்தப்பட்ட சுங்க வரியை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதி அந்த திருத்தப்பட்ட சுங்க வரியை அறிவிச்சிருக்கிறார். இந்த மாதிரி சுங்க வரி விதித்திருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அதிபர் ட்ரம்ப் நினைக்கிறார் அப்படின்னா, முதலாவது அமெரிக்காவுக்கு இந்த சுங்க வரி விதிப்பின் மூலமாக நிறைய பணம் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மற்ற நாடுகள் எங்களை சுரண்டி கொண்டு இருந்தாங்க, எங்கள்கிட்ட பணத்தை பிடுங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எங்களுக்கு காசு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ளே வர்றாங்க. அதனால அமெரிக்காவுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதனால தான் மேக் அமெரிக்கா வெல்த்தி அகெயின் அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்காவை திரும்பவும் பணக்கார நாடாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி வரி விதிக்கிறனால இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது மாற்றமடையும். பொதுவாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அமெரிக்கா நிறுவனங்கள் எல்லா பொருளையுமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி வித்துடுறாங்க.
அதனால அமெரிக்காவுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்க மாட்டேங்குது, வெளிநாட்டுக்கு தான் அதனால நிறைய காசு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அமெரிக்காலேயே வந்து பொருட்களை தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால வந்து அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை மேம்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த இரண்டையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு வரி விதிப்பை கொண்டு வரும்போது அது மற்ற நாடுகள் மேல ஒரு அழுத்தத்தையும் ஒரு நெருக்கத்தையும் ஏற்படுத்துது. ஸோ இந்த நெருக்கடியை பயன்படுத்தி இன்னும் ஒரு சில விஷயங்களை சாதித்துக் கொள்ளலாம். இனிமே அதுக்கு அடுத்த கட்டத்தில் பேசி அமெரிக்காவுக்கு சாதகமான வணிக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் கூட இருக்குது. இந்த திருத்தப்பட்ட ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அடிப்படையில் முதலாவது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது 10% பேஸ்லைன் டேரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அமெரிக்காவிலிருந்து இனி யார் இறக்குமதி பண்ணாலும் குறைஞ்சபட்சம் அந்த 10% வரியாவது கொடுத்தாகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, முன்னாடி வந்து அமெரிக்காவில் எந்த ஒரு வரியுமே இல்லாமல் ஒரு சில நாடுகள் வந்து வணிகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் அந்த 10% கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் உண்டாயிருக்குது. இந்த 10% பேஸ்லைன் வரி போக அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு நாடுகளுக்கு வேறு வேறு பெர்சன்டேஜில் வரி விதிக்கப்பட்டிருக்குது. அதில் இந்தியாவுக்கு 27% வரி விதிக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து இது சொல்லும்போது அமெரிக்க பிரசிடென்ட் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் ஒரு டேபிள் ஒன்று எடுத்து வந்து அவர் காட்டினார். இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 காலம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. நீங்கள் இந்தியாவோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட 52% சுங்க வரி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இந்தியாவுக்கு வந்து 27% கொடுக்கப்பட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதாவது எல்லா நாடுகளும் அமெரிக்கா கிட்ட ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வரி வாங்குது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் அதிகமான பெர்சன்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா அவர் சொன்னது ரெசிப்ரோக்கல். அப்போ அமெரிக்கா வந்து 52% வாங்குது அப்படின்னா அப்போ நம்மகிட்டையும் அவங்க 52% வாங்கணும். ஆனால் அப்படி வாங்காமல் 27% தான் நாங்கள் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கோம், நாங்கள் ரொம்ப அன்பானவர்கள், அதனால் உங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி 27% தான் உங்ககிட்ட நாங்கள் வாங்குகிறோம், பாருங்கள் நாங்கள் எவ்வளவு நல்லவங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா பேசினார். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாடும் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் எங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்கல்ல, இந்த கணக்கை ஒரு நாட்டுக்காரங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேப்பரில் வந்து இந்தியாவில் 52% வாங்குறாங்க அப்படின்னு எழுதி வச்சதெல்லாம் இல்லை. இது இவங்களா வந்து ட்ரேடிங் அடிப்படையில் ஒரு கணக்கை போட்டு இந்த கணக்குப்படி பாருங்க இந்தியா வந்து எங்கிட்ட 52% வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. எல்லா நாட்டுக்காரங்களும் என்னடா கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க, எல்லாம் தப்பு தப்பாக போட்டு வச்சிருக்கீங்க, 52% அப்படிங்கிறது எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெர்சன்டேஜ் எங்கிட்ட வாங்குறீங்க, அதனால் நாங்களும் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ் சொல்லும் பொழுது தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு விவாதத்தை வந்து இன்றைக்கி ஏற்படுத்துது. இதில் இந்த ட்ரம்பினுடைய அஃபீஷியல்ஸ் போட்டிருக்கிற இந்த கணக்கு இது சரியா தப்பா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியாவுக்கு இந்த 27% வரி விதித்திருக்கிறனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, எதிர்காலத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. இதில் இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணும்போது இந்தியாவுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத விட மற்ற நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக வணிகத்தில் வந்து இந்தியாவுக்கு போட்டியாக பார்க்கப்படுவது வந்து சைனா. இந்த சைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 20% வரி விதிப்பு இருந்தது. இப்போ அது போக 34 எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சைனாவுக்கு வந்து 54% சுங்க வரி விதிக்கப்பட்டிருக்குது. வியட்நாமுக்கு 46, தாய்லாந்துக்கு 36, பங்களாதேஷுக்கு வந்து 37. ஸோ இந்த மாதிரி இந்தியா மாதிரியே இந்தியாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி அமெரிக்காவிலிருந்து பண்ணக்கூடிய நாடுகளுக்கு வந்து இந்தியாவோட அதிகமான வரி விதிக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயம் வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஒரு சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த டேரிஃபுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வந்து எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2023 வருஷ டேட்டாவுடைய அடிப்படையில் இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட $41.4 மில்லியன் அளவுக்கான பொருளை வந்து வாங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்தியா எவ்வளவு அமெரிக்காவுக்கு வித்திருக்காங்க தெரியுமா? 85
$1.5 பில்லியன் அளவுக்கான பொருளை வந்து அமெரிக்காவுக்கு வித்திருக்காங்க. யாருக்கு லாபம்? இந்தியாவுக்கு லாபம். ஸோ இந்த ட்ரேடில் வந்து இந்தியா கணிசமான ஒரு லாபம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. 2025 இப்போ 2 மாதம் தானே முடிஞ்சிருக்குது, 2-3 மாதம் தானே முடிஞ்சிருக்குது. அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகத்தான் செய்யுது. $3.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து இந்தியா வாங்கியிருக்கிறாங்க. $8.15 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இந்தியா வித்திருக்கிறாங்க. இதுலேயும் வந்து இந்தியா லாபம் பார்க்க தான் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு லாபகரமானதாகவும் சாதகமானதாகவும் இருந்திருக்குது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு இப்போ வரி விதிக்கப்பட்டிருக்கிற இந்த 27% வரி விதிக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு இந்த லாபம் வந்து குறைஞ்சிருமா? இந்த லாபம் குறையும் போது நமக்கு அது கண்டிப்பாக நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் இதில் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ வரி விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறத விட இந்தியா மாதிரியே வந்து அமெரிக்கா கூட ட்ரேட் பண்ணக்கூடிய அல்லது இந்தியாவுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு போட்டி நாடுகளாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நாடுகளுக்கு எவ்வளோ வரி விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்தியாவுக்கு சாதகமானதாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். இந்தியாவுக்கு அதிக பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். 2023 இந்தியா கிட்டத்தட்ட $10.4 பில்லியன் வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மாத்திரைகள் மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா, இது சார்ந்த விஷயங்களை வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி $7.61 பில்லியன் டைமண்ட் வைரங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. பிராட்காஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட $6.18 பில்லியன் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இதில் வந்து இந்தியா பொதுவாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மருந்து சார்ந்த விஷயங்கள் தான். இந்த டேரிஃபில் இந்த மெடிக்கல் மருந்து சார்ந்த விஷயங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த 27% வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த மருந்துகளுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இந்தியா வந்து ஏற்கனவே எந்த ட்ரேடிங்கில், அதாவது எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அந்த மருந்துகளை வித்துட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கான அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ மருந்துகளை வந்து நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய ஏற்றுமதியாக இருக்கக்கூடிய இந்த மருந்துக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதுவும் மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு விஷயமா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மற்ற விஷயங்கள் வந்து குறைவான டேரிஃபில் வந்து போயிட்டு இருந்துச்சு, இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அமெரிக்க அரசாங்கத்தால் ஒரு சில கணக்குகள் சொல்லப்படுது. டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல், அதாவது துணி சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 7% 16.5% வரைக்கும் வரி விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து அதுக்கு 27% மாறி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து முன்னாடி ரொம்ப குறைவான வரி விகிதம் தான் இருந்துச்சு, இப்போ அதுவும் 27% மாறி இருக்குது. அக்ரிகல்ச்சர், அதாவது சீ ஃபுட்டு, ரைஸு, இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நிறைய போகுது. அதில் வந்து முன்னாடி வந்து 2% 9% வரைக்கும் இருந்துச்சு, ஆனால் இப்போ அதுவும் 27% மாறி இருக்குது. இதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் வந்து முன்னாடி 2.5% வரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27+25, அதாவது கிட்டத்தட்ட 50% வந்து ஆட்டோமொபைல்ஸுக்கு வந்து வரி வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அதே மாதிரி ஆட்டோ காம்போனன்ட்ஸ், கார் போன்ற அதனுடைய உதிரி பாகங்கள் 27+25 அதுக்கும் அதிகமான வரி விதிக்கப்பட்டிருக்குது. ஸோ மெடிசன் அப்படிங்கிற இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய மிக முக்கியமான இதுக்கு வந்து வரி இல்லை. ஆனாலும் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய மற்ற விஷயங்கள், ரொம்ப முக்கியமாக வந்து வைரம் மாதிரியான விஷயங்கள் அதிகமாக போயிட்டு இருக்குது. சீ ஃபுட்ஸ் இந்தியாவிலேருந்து நிறைய வந்து போகுது. ஆட்டோமொபைல்ஸ் ஆக்சுவலாக பெரிய அளவில் ஒன்றும் இந்தியாவில் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலை. ஆனால் நம்ம உதிரி பாகங்கள் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்தியாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, இந்தியாவில் வந்து மற்ற கம்பெனிகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனிகள் ஆரம்பித்து மற்ற நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு உதிரி பாகங்கள் வந்து இந்தியாவில் வந்து அது அசம்பிள் பண்ணப்படுது. அது அசம்பிள் பண்ணப்பட்டு இந்தியாவிலேருந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து வெளியே போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து ஒரு சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, ஒரு சில விஷயங்கள் பாதிக்கப்படலை. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்தியாவில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக நிபுணர்கள் பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த ட்ரேடிங் நெகோசியேஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து இது வந்து ஒரு அன்சர்டனிட்டியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த மாதிரி வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு மொத்தமாக ஒரு டேரிஃப் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்குது. சப்ளை செயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சப்ளை செயின் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு நாட்டிலேருந்து ஒன்று வரும், இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும், அது வேற ஒரு பொருளாக மாறும், அங்கேருந்து மாறி அது இன்னொரு நாட்டுக்கு போகும், அங்கே இன்னொரு சில விஷயங்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சப்ளை செயின், ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப முக்கியமாக அதிகமாக வந்து உலகம் முழுக்கவே வந்து அடிவாங்கும். அப்படி அடிவாங்கிறதுனால திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்டில் ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் திரும்ப உட்காந்து திரும்ப எல்லாத்தையும் பேசி அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி வரும்போது இது வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு மந்த நிலையை உலகம் முழுக்க உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய மிக முக்கியமான
தான் கணிப்பாக இருக்குது. ஸோ ட்ரேடிங்கில் இந்த மந்த நிலை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு வந்து இந்த ட்ரேடிங் வணிகம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கான பிளட்டு. ஸோ அது வந்து அந்த ட்ரேடிங் வணிகம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி மூவ் ஆகிட்டு இருந்தால் தான் வந்து எந்த ஒரு எக்கனாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா வளரும், எக்கனாமி வந்து தொடர்ந்து ஃபங்க்ஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மந்த நிலை ஏற்படும் பொழுது அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் எல்லா நாடுகள்லையுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்தியாவிலையும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய விலையேற்றங்கள் ஏற்பட்டுருமா, நாம் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இருக்கிற பொருளோட விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது பொதுவாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறக்குமதியை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமி கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்முடைய எக்கனாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு உள்ள நடக்கக்கூடிய ட்ரேடை தான் அதிகமாக சார்ந்து இருக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து ஒரு சில விஷயங்கள் வாங்குறோம், இல்லைன்னு சொல்லி சொல்ல வரல. ஆனால் நம்ம முழுக்க முழுக்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறக்குமதியே சார்ந்து வாழக்கூடிய நாடு கிடையாது. அதுவும் ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடியது என்ன அப்படின்னா க்ரூட் ஆயில், அதாவது சுத்தப்படுத்தப்படாத இந்த பெட்ரோலியம் பொருட்கள் இருக்குல்ல, அது வந்து அமெரிக்காவிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுபான வகைகள், இந்த மதுபான வகைகள் வந்து அமெரிக்காவில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த ஆல்மோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சத்துக்குள்ள அந்த ஒரு சில கொட்டை வகைகள், அதுவும் வந்து நம்ம அமெரிக்காவில் வந்து இறக்குமதி பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சில நான் எசென்சியல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அமெரிக்காவில் வந்து நமக்கு இறக்குமதியாக வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முழுக்க முழுக்க நம்முடைய பெட்ரோலிய தேவைகளுக்கு அமெரிக்காவை மட்டும் சார்ந்து இருக்காமல் மற்ற நாடுகள்லேருந்து கூட நம்ம இறக்குமதி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது இது பெரிய அளவில் ஒன்றும் இந்தியாவுடைய அந்த பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூழல் வந்து ஒருவேளை இந்தியாவுக்கு சாதமாக கூட மாறக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய போட்டி நாடுகள், அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய மற்ற நாடுகள், அந்த நாடுகளுடைய டேரிஃப் இந்தியாவோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா மற்ற நாடுகளோட இந்தியா குறைவான விலைக்கே வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஏற்றுமதி பண்ண முடியும். அப்படிங்கிற அந்த நிலையில் பல வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து அவங்க சைனாவில் ஃபங்க்ஷன் ஆகிறத விட இந்தியாவில் வந்து ஃபங்க்ஷன் ஆகலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இங்கேருந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கான அந்த செலவு அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த சூழல் சரியான விதத்தில் இந்தியா பயன்படுத்தினாங்க அப்படின்னா இது வந்து இந்தியாவுக்கு சாதகமாக கூட மாறிடும், இந்தியாவுக்கு ரொம்ப பயனுள்ளதாக மாறிடும் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. சரி, இந்த டாரிஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது அமெரிக்காவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? ஏன்னா ட்ரம்ப்போட நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து நாங்கள் அமெரிக்காவை திரும்பவும் நாங்கள் வெல்த்தியாக மாற்றிடுவோம், அமெரிக்காவை திரும்பவும் நாங்கள் கிரேட்டாக மாற்ற போகிறோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது மூலமாக வந்து அமெரிக்கா சூப்பர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பல நிபுணர்கள் உண்மையிலேயே அமெரிக்கா வந்து எச்சரிக்கிறாங்க. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து அமெரிக்காவில் வந்து பேக் ஃபயர் ஆகக்கூடும். ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும், இந்த சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேயே ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் போய்கிட்டு தான் இருக்குது, ஒரு ரிசெஷன் ஒரு மைல்டாக வந்து அது போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மாற்றப்பட்டிருக்கிற இந்த டேரிஃப்னால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளுடைய விலை எல்லாம் கூடும். சைனாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 54% மேலே வந்து வரி விதிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே சைனா வந்து ஐயா சாமி நீங்கள் சொல்லிட்டீங்களா, ஐயா நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் அப்படியே வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பணிஞ்சு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா பெரும்பாலான நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த டேரிஃபினுடைய சக்ஸஸ் இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே மற்றவங்களை வந்து ஒரு மாதிரி சீண்டி விடக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. மற்ற நாடுகளை கோபப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. பல நாடுகள் வந்து தொடக்கத்திலே வந்து கோபப்பட்டதை நம்ம பார்த்தோம். இப்போது கனடாவுக்கு வந்து அவர் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வரி விதிப்பு இதுக்கு முன்னாடி டெம்பரவரியாக ஒரு சில இது பண்ணப்போ கனடா வந்து உடனே ரிட்டாலியேட் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு போகக்கூடிய அந்த மது வகைகள் இல்லையா, பொதுவாக நிறைய வந்து அதுதான் பல நாடுகளுக்கு போகுது. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து வந்த மது வகைகள் எல்லாத்தையுமே இறக்கி கீழே வச்சுட்டு அவங்க சொந்த நாட்டில் உள்ள மது வகைகள் எல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டு பொருட்களை வாங்காதீங்க, நீங்கள் வந்து நம்ம நாட்டில் தயாரித்த பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டு பொருட்களை விற்கிறத வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மட்டுப்படுத்திட்டாங்க. தடுக்கலை, அது ஸ்டோரில் இருந்துச்சு, ஆனால் விற்கிறத வந்து மட்டுப்படுத்தினாங்க. அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அமெரிக்கா வந்து அடுத்தல கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் கனடாவுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சாங்க. அதே மாதிரி தான் இப்போது அவங்க மற்ற நாடுகளுக்கு அதிகமான வரிகளை விதிச்சிருக்கும் போது அந்த நாடுகளும் என்ன செய்யும் அப்படின்னா
அமெரிக்காவுக்கு இதே மாதிரியான வரிகளை வந்து விதிக்கும். அந்த மாதிரி வரி விதிக்கும் போது அமெரிக்கா வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய உதிரி பாகங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளுடைய விலை கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளினுடைய விலையும் கூடும். அத்தியாவசிய பொருளுடைய விலை எல்லாமே வந்து அதிகமாக கூடும். அங்கே ஏற்கனவே இன்ஃப்ளேஷனில் இருக்குது, ஏற்கனவே வந்து அங்கே கொஞ்சம் தடுமாட்டமான இருக்கிற நிலையில் இந்த மாதிரி அங்கே விலையேற்றம் ஏற்படும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒருவேளை வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மிக அதிகமான பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேரிஃப் வந்து அமெரிக்காவுக்கு எந்த விதமான சாதகத்தை ஏற்படுத்தக்கூடும். ரொம்ப முக்கியமாக வந்து இறக்குமதி பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகிறதுனால லோக்கல் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து நம்புறாங்க. அதாவது ஒரு பொருளை வந்து இறக்குமதி பண்ணி பயன்படுத்துறதை விட ப்ரொடியூஸ் பண்ணி பயன்படுத்துறது நமக்கு வந்து விலை குறைவாக இருக்கும். அப்படிங்கும்போது அது உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்கும். பல நபர்கள் வந்து அந்த உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து இந்தியாவுக்கு அதிகமான லாபம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இவங்க இந்த சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக அந்த லாபத்தை இந்தியாவுக்கு மாதிரியான இதில் வந்து அவங்க அமெரிக்காவுக்கும் அதிகமான லாபத்தை நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த டேரிஃப் அப்படிங்கிறது மற்ற நாடுகளை அடியபணிய வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் வந்து பெரும்பாலும் பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து ஃபைனல் கிடையாது. மற்ற நாடுகள் வந்து எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கூட்டுவோம் குறைப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பேசுங்க, பேசி நாம் பேசுவோம், பேசி நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை குறைக்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நாங்களும் வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம் அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு சாதகமாக வந்து இருக்கக்கூடிய அளவில் அவங்க வந்து திரும்ப வேறு புதுசான அக்ரிமெண்ட்ஸை உருவாக்கலாம். அதுக்கான ஒரு ஆரம்பமாக வந்து இது இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்தியாவுக்கு ஆக்சுவலாக பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. எல்லா நாடுகளுமே வந்து கிட்டத்தட்ட நீ இப்படி பண்ணுறியா, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு ஒரு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை செயல்படாமல் நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் என்னையே சேஃபாக மாற்றிப்பேன், ஏதாவது அமெரிக்கா கிரேட் அகைன், அமெரிக்கா வெல்த்தி அகைன் அப்படின்னா நான் தான் பணக்காரன் ஆகணும், நான் தான் கிரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலை ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு மனநிலையாக வந்து மற்ற நாடுகளால் பார்க்கப்படுது. ஏன்னா நமக்கு குளோபல் ட்ரேடிங் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே நல்லா இருக்கணும், ஒரு உலகம் அப்படிங்கிறது ஒரு கிராமம், உலகம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி பொதுவாக பரவி கொண்டு இருக்கிற நேரத்தில் இல்லை நாங்கள் தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் கிரேட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து ஒரு 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 இரிட்டேட்டிங்கான சூழ்நிலை தான் வந்து ஆக்சுவலாக மனநிலையை தான் உருவாக்குது. ஒர்ஸ்ட் என்ன நடக்கக்கூடும் அப்படின்னா அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படக்கூடும். அதாவது இந்த மாதிரி வந்து எல்லா நாட்டுக்கிட்டையும் வந்து வம்பிழுத்துட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, போங்கடா நீங்களாச்சு உங்கள் ட்ரேடிங் ஆச்சு, எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாண்டா, நாங்கள் மற்ற நாட்டுக்கிட்ட பார்த்துக்குறோம் அப்படின்னு திரும்பல. ஏன்னா அந்த ஒரு நாடு தான் உலகத்தில் அவங்க அவங்க இல்லைனாக்கி உலகமே இல்லை அப்படின்லாம் இல்லை. எல்லா நாடும் மற்ற நாடுகள் கூட ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியும், போங்கடா நீங்களே உங்கள் கதையை பார்த்துக்கோங்க அப்படின்னு மற்ற நாடுகள் எல்லாம் முழுவதுமாக ஒருவேளை அமெரிக்காவை புறக்கணித்து அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே அமெரிக்காவில் ஏற்றுமதியும் நடக்காது, இறக்குமதியும் நடக்காது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து அமெரிக்க பொருளாதாரம் மிக அதிகமாக பாதிக்கப்படும். மிக மோசமான ஒரு ரிசெஷனுக்குள்ளே அமெரிக்கா போக வேண்டியது இருக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குது. ஏன்னா 1930களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அந்த நாட்களில் நடந்து கொண்டு இருந்த அந்த உலக போர், நிறைய போர், அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே எல்லா நாடுகள்லையுமே எக்கனாமி ரொம்ப டவுனில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருந்த ஒரு பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து அந்த டேரிஃபை போடுறேன், இந்த டேரிஃபை போடுறேன்னு இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லா டேரிஃபை போட்டு அது அமெரிக்காவில் இருந்த சூழ்நிலையை இன்னும் படுமோசமாக்கி அந்த ரெசெஷன், இந்த கிரேட் ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பரிதாபமான ஒரு கஷ்டத்துக்குள்ளே வந்து அமெரிக்கா போச்சு. அந்த நாட்களில் வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பல அமெரிக்கர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டத்தை அமெரிக்கா கடந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு சில பிரசிடென்ட்ஸ் வந்து இந்த தேவையில்லாத டேரிஃப் எல்லாம் நீக்கி விட்டுட்டு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து அமெரிக்காவுடைய எக்கனாமி வந்து திரும்ப பூஸ்ட் ஆச்சு. அதனால் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டு விளையாடி பார்க்குறாரு. அதாவது அமெரிக்காவில் நிறைய வருமானம் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற நாடுகளை வந்து தங்களோட டேர்ம்ஸுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை தான் எடுத்து பார்க்குறாரு. பட் ஒருவேளை வந்து இது வேறு சைடில் போச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான நிபுணர்களுடைய கணிப்பாக இருக்குது. இதில் ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட டிபோர்டேஷன்ஸ், அதாவது அமெரிக்காவில் வந்து பல நபர்களை வந்து வெளியேற்றி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போயிருங்க, எங்கள் நாட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, அது இதுன்னு அதுவே ஏகப்பட்ட ஒரு ப்ரெஷராக இருக்குது. அது கூட சேர்த்து இதுவும் வந்து இப்போ வரும்பொழுது நானும் ஒரு சில நேரத்தில் ஐயோ இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வெளியே அனுப்புகிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா இவங்க பண்ணுறத பார்த்தா
நீ எங்கடா நீ வெளியே அனுப்புறது, நாங்களே தப்பிச்சு ஓடிடுறேன்டா, இந்த நாட்டிலேருந்து ஒன்றும் என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து பார்க்க முடியுது. சரி, எனிவே நம்ம எல்லாருமே வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியாவும் இதை எப்படி இந்த கேம் விளையாடுறாங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இதை சரியான விதத்தில் கையாண்டு இந்தியா வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.